ஹாய் ஹலோ காய்ஸ், திஸ் இஸ் மேரி லோஷினி. நம்ம கிச்சன் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, ஹவ் டு மேக் கோட் இன்டெஸ்டைன். கோட்டோட குடல் தான் நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு நம்ம தேவையான அளவு எண்ணெய், மசாலா ஐட்டம்ஸ் போட்டுட்டு வெங்காயம் போட்டுக்க போகிறோம். வெங்காயம் நல்லா வதக்க விட போகிறோம். லைட்டாக எந்த நார்மலாக நம்ம நான்வெஜ் செய்கிறோனாலும் வெங்காயம் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் வரணும். அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஃப்ளேவர் கிடைக்கும், நல்லா ஒரு டேஸ்ட்டு கிடைக்கும். அதாவது எந்த ஃபுட்டுக்காக இருந்தாலும் வெங்காயம் கட் பண்ணுற விதத்திலும் வெங்காயம் கொடுக்குற கலர்லேயும் தான் நம்மளுக்கு டேஸ்ட்டே கொடுக்கும். அதுக்கப்புறம் தேவையான அளவு இஞ்சி பூண்டு, நான் வீட்டிலே அரைச்ச இஞ்சி பூண்டு போடுறேன். நான் வீட்டிலே அரைச்ச இஞ்சி பூண்டு போடுறதுனால 1.5 டீஸ்பூன் போடுறேன். அதுக்கப்புறம் பச்சை மிளகாய் போடுறேன். எனக்கு ஒரு பச்சை மிளகாய் போதும், அதனால் ஒரு பச்சை மிளகாய் போட்டு தக்காளியை அரைச்சி நான் போட்டிருக்கேன். ஒரு தக்காளியை நான் பாதி அரைச்சி பாதியை கட் பண்ணி போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் ஆஸ் யூஷுவல் மஞ்சள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் போட்டிருக்கேன். இப்போ அதெல்லாம் கொஞ்சம் நம்ம மிக்ஸ் பண்ணி விட போகிறோம். கிளறி விட்டுக்கலாம். காரம் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கலாம். இப்போ நான் மஞ்சத்தூள் போட்டு கழுகி வச்சுருக்கேன். நான் கோட்டோட இன்டெஸ்டைனை கழுகி வச்சுருக்கேன் மஞ்சத்தூள் போட்டு. இப்போ நம்ம அந்த மசாலா கூட போட்டுக்கலாம் எடுத்து. நான் ஆல்ரெடி அந்த மஞ்சத்தூள் போடும்போது கருவேப்பிலையும் அது கூட போட்டு வச்சுருக்கேன். அதனால் கருவேப்பிலை அங்கே தெரியும். இப்போ நம்ம எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். நான் வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். இப்பயும் கொஞ்சம் தேவையான அளவு சால்ட் போட்டுக்கிறேன். தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ உங்களுக்கு தேவையான அளவு நீங்கள் உப்பு பார்த்துட்டு நான் விசில் விட்டு எடுத்திருக்கேன். இப்போது நான் விசில் விடும்போது நான் வீடியோ எடுக்கலை, அதுக்கப்புறம் எடுத்து அட் லாஸ்ட்டு கரம் மசாலா தூள் போடலாம், ரொம்ப டேஸ்ட் கொடுக்கும். அதுக்கப்புறம் இறக்கும் போது கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி என்கிட்ட இல்லை, உங்களுக்கு வேணும்னு கொத்தமல்லி போட்டுக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட கோட் இன்டெஸ்டைன் ரெடி. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு ரிசல்ட் சொல்லுங்கள். பாய் பாய்.